செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்பா உமக்கு நன்றி, 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 நன்றி. ஆவியானவரே உமக்கு நன்றி, பரிசுத்தமுள்ள தேவரே உமக்கு நன்றி. அப்பா நீங்க தான் எங்களுக்கு எல்லாவுமாக இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி, 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 நன்றி. ஆவியானவரே உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி, 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 நன்றி. அப்பா உமக்கு நன்றி, 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 நன்றி. பரிசுத்தமுள்ள தேவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா உமக்கு ஆவியானவரே அப்பா, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆவியானவரே உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி. ஆவியானவரே திக்கற்ற பிள்ளைகளுக்கு அப்பா அடைக்கலமானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யெகோவா ஈரே, கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். ஆவியானவரே எங்களுடைய காரியங்களை நீங்களே பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆவியானவரே எபினேசராக இருந்து அப்பா நீங்க நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாதவராக ஆவியானவரே எங்களுக்கு வாழ்க்கையில அனுதினமும் அப்பா ஒரு நொடி பொழுது கூட எங்களை விடாம ஆவியானவரே அப்பா உதவி செய்கிறதற்காக நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். டாடி உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள தேவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். டாடி உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா ஸ்தோத்திரம். எல் ஷடாய் சர்வ வல்லமையுள்ள தேவன், எல் ஷடாய் சர்வ வல்லமையுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா நீரே ஆவியானவரே, அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆவியானவரே எங்க வாழ்க்கையை வழி நடத்தி கொண்டு இருக்கிறீங்க அப்பா, எங்கள் வாழ்க்கையின் வழிகாட்டியே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆவியானவரே நாங்க எந்த பக்கம் போகணும்னு தகப்பனே எங்களுக்கு வழி இதுவேன்னு சொல்லுகிற கர்த்தர். நாங்கள் இடதுபுறமும் வலதுபுறமும் சாயும் போது ஆவியானவரே உம்முடைய சத்தத்தின் மூலமாக எங்களை வழி நடத்தி அப்பா நேர் வழியாக நடத்துகிற தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அப்பா ஸ்தோத்திரம்ப்பா, 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 ஸ்தோத்திரம்ப்பா. அப்பா எங்க அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எங்க கண்களை ஏறெடுக்கும் போது பரத்தில இருந்து தகப்பனே எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிற தேவன், மனுஷனுடைய உதவி விருதான்னு சொன்ன தேவன். ஆவியானவரே உம்முடைய கரத்தில இருந்தே எங்களுக்கு உதவி செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆவியானவரே அப்பா நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதே என்று சொல்லுகிற கர்த்தர். ஆவியானவரே எங்களை கவலைப்படாம இருக்கிறதற்காகவே நீங்க எங்களுக்கு அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே அப்பாவாக இருக்கிறீங்கப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் டாடி. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. எங்களுக்கு அப்பா இடது புறத்திலும் தகப்பனே வலது புறத்திலும் தகப்பனே ஆவியானவரே அப்பா நீங்க இருந்து எங்களை பாதுகாக்கிறீங்கப்பா. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. இடப்பக்கம் 1000 இருந்தாலும் வலப்பக்கம் 10,000 பேர் இருந்தாலும் அது உன்னை அணுகாது என்று சொன்ன கர்த்தர். ஆவியானவரே அப்பா எங்களை பாதுகாக்க நீர் ஒருவரே இருக்கிறீர். நீர் ஒருவரே எங்களை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறீர்ப்பா. அப்பா மனுஷனுடைய காரியங்கள் தகப்பனே எங்களுக்கு எந்ததுல தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே உதவாதம் போதும் என் தகப்பன். ஆவியானவரே இன்னைக்கு அப்பா எங்களுக்கு நீங்களே இங்க இறங்கி வந்து உதவி செய்ய போற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா எங்களை ஆளுகை செய்யுங்க. இந்த இடத்த உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நாங்க வாழ்க்கையில தகப்பனே என்னென்ன காரியங்கள் செய்யணும்னு நாங்க பிளான் போடுறோம்ப்பா. ஆனா தகப்பனே அந்த பிளானை எல்லாம் தகப்பனே நீங்க அழிச்சு போட்டு ஆவியானவரே அப்பா உங்களுடைய பிளானை எங்களுடைய வாழ்க்கையில நீங்க நடத்தி கொண்டு வர்றீங்கப்பா. நாங்க நம்புறோம். அதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அதனால தகப்பனே இந்த காலை வேளையில அப்பா உங்களுடைய சமூகத்துல இன்னைக்கு நாங்க என்னப்பா செய்யணும் நீங்க சொல்லுங்கப்பா, நாங்க செய்யறோம். ஆவியானவரே அப்பா நீங்க அப்படி சொல்ல அப்பா நீங்க அப்படி கேட்கும் போது டாடி அப்பா உம்முடைய ஆவியானவரே ரகசியத்தை நீதிமானுக்கு வெளிப்படுத்துகிறது போல ஆவியானவரே உம்முடைய பிள்ளைங்களுக்கு உம்முடைய ரகசியத்தை வெளிப்படுத்துகிறது போல இன்னைக்கு எங்க வாழ்க்கைக்குரிய என்ன காரியமோ இன்னைக்கு எங்களுக்கு திட்டமும் தெளிவுமாக நீங்க பேசி எங்களை தெளிவுபடுத்த போற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா நீங்க உதவி செய்யுங்க.
டாடி நீங்க உதவி செய்யுங்க. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் 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 அப்பா ஸ்தோத்திரம் 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 ஆவியானவரே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா ஸ்தோத்திரம் 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 ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தமுள்ள தேவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஸ்தோத்திரம்ப்பா, எங்களோட பேசுங்க இந்த காலை வேளையில தகப்பனே. ஆவியானவரே நாங்க ஜெபிக்கும் பொழுதே உம்முடைய வார்த்தைகளை எங்க வாயில வைங்கப்பா. ஆவியானவரே அப்பா காலை ஜெபத்துல அதிகாலை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொன்ன கர்த்தர். ஆவியானவரே இந்த காலை வேளையில உம்முடைய சமூகத்துல உம காண வந்திருக்கிறோம்ப்பா. எங்களோட முகமுகமாக பேசுங்க, வார்த்தையின் மூலமாக பேசுங்க, தரிசனத்தின் மூலமாக பேசுங்க. என் டாடி எங்களுக்கு நீங்க பேச போற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கூட இருங்கப்பா, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமீன். என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா செஞ்சிடுறேன். என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா செஞ்சிடுறேன். ஏசப்பா ஏசப்பா என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா செஞ்சிடுறேன். ஏசப்பா ஏசப்பா என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா செஞ்சிடுறேன். உங்க ஆசைதான் எனது ஆசை, உங்க ஆசைதான் எனது ஆசை, உங்க விருப்பந்தான் எனது விருப்பமே, உங்க விருப்பந்தான் எனது விருப்பமே. ஏசப்பா ஏசப்பா என்னப்பா சொல்லணும்னா சொல்லுங்கப்பா செஞ்சிடுறேன். ஏசப்பா ஏசப்பா என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா செஞ்சிடுறேன். உங்க ஏக்கந்தான் எனது ஏக்கம், உங்க ஏக்கந்தான் எனது ஏக்கம், உங்க எண்ணம்தான் எனது எண்ணமையா, உங்க எண்ணம்தான் எனது எண்ணமையா. ஏசப்பா ஏசப்பா என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா செஞ்சிடுறேன். ஏசப்பா ஏசப்பா என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா செஞ்சிடுறேன். இனி ஒரு வாழ்வு இல்ல நீங்க இல்லாம, இனி ஒரு வாழ்வு இல்ல நீங்க இல்லாம, உங்க பாதந்தான் எனது தஞ்சமையா, உங்க பாதந்தான் எனது தஞ்சமையா. ஏசப்பா ஏசப்பா என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா செஞ்சிடுறேன். ஏசப்பா ஏசப்பா என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா செஞ்சிடுறேன். எத்தனை இடர் வரட்டும் அது என்னை பிடிக்காது, எத்தனை இடர் வரட்டும் அது என்னை பிடிக்காது, உமக்காய் ஓடிடுவேன் உற்சாகமாய் உழைத்திடுவேன், உமக்காய் ஓடிடுவேன் உற்சாகமாய் உழைத்திடுவேன். ஏசப்பா ஏசப்பா என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா செஞ்சிடுறேன். ஏசப்பா ஏசப்பா என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா செஞ்சிடுறேன். உங்க ஆசைதான் எனது ஆசை, உங்க ஆசைதான் எனது ஆசை, உங்க விருப்பந்தான் எனது விருப்பமே, உங்க விருப்பந்தான் எனது விருப்பமே. ஏசப்பா ஏசப்பா என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா செஞ்சிடுறேன். ஏசப்பா ஏசப்பா என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா செஞ்சிடுறேன். உங்க ஏக்கம்தான் எனது ஏக்கம், உங்க ஏக்கம்தான் எனது ஏக்கம், உங்க எண்ணம்தான் எனது எண்ணமையா, உங்க எண்ணம்தான் எனது எண்ணமையா. ஏசப்பா ஏசப்பா என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா செஞ்சிடுறேன். ஏசப்பா ஏசப்பா என்னப்பா செய்யணும்னா
சொல்லுங்கப்பா செஞ்சிடுறேன். ஆமென். ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த காலை வேளையில நாங்க சின்ன பிள்ளையா மாறிட்டோம்ப்பா. ஆவியானவரே ஒரு பச்சை குழந்தை தகப்பனே ஆவியானவரே எப்படி அதுக்கு தேவைய தகப்பனே அம்மா இடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ளுதோ அதுக்கு கேட்க கூட முடியாதுப்பா. அது அழுகையில தான் தகப்பனே ஆவியானவரே அந்த டிஃப்ரெண்ட கண்டுபிடிச்சு ஒரு அம்மா தகப்பனே ஆவியானவரே பிள்ளைக்கு பால் கொடுக்கிறதோ தூங்க வைக்கிறதோ தகப்பனே ஆவியானவரே அந்த பிள்ளைக்கு சேவை செய்கிறதோ அந்த பிள்ளையோட அழுகையின் ஆவியானவரே வித்தியாசத்துல தெரியும்பா உங்களுக்கு. என் டாடி ஆவியானவரே அப்பா இன்னைக்கு நாங்க சின்ன குழந்தையாக மாறி உங்களுடைய சமூகத்துல உட்கார்ந்து இருக்கிறோம்ப்பா. ஆவியானவரே எங்க தேவைகளை அறிந்த கர்த்தர் ஆவியானவரே எங்க பெருமூச்சிலேயே தகப்பன வித்தியாசத்தை கண்டுபிடிச்சு ஆவியானவரே அது ஆனந்த சந்தோஷமா இல்ல அழுகையின் பெருமூச்சான வித்தியாசத்தை கண்டுபிடிச்சு என் டாடி ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே எங்கள் தேவைகளை சந்திக்கிறவர் எங்களோடு பேசுகிறவர் தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த காலை வேளையில தகப்பனே என்னென்ன நோக்கத்துக்காக நாங்க வந்திருக்கிறோமோ என் டாடி அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிற கர்த்தர் ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. பரிசுத்தம் உள்ள தேவன் ஆவியானவரே அப்பா எங்களுக்காக நீங்க இந்த பரிசுத்தம் இல்லாத பிள்ளைங்கிட்ட ஆவியானவரே இந்த பரிசுத்தம் இல்லாத சந்ததிய பரிசுத்தமுள்ள சந்ததியாக மாற்றுறதற்காக நீங்க பூலோகத்துக்கு இறங்கி வந்து எங்களோட பேசுகிற தேவன் எங்க இருதயத்துல ஆவியானவரே வாசம் செய்கிற தேவன் ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. நான் வாழ்றது கட்டிடத்துல இல்ல நான் வாழ்றது உன் இருதயத்துலன்னு ஆவியானவரே எங்களுக்கு நீங்க சொல்லி தகப்பனே எங்க இருதய அப்பா தலைவனாக எங்க குடும்ப தலைவனாக நீங்க மாறினது ஆவியானவரே சத்தியம். அதே போல எங்க இருதயத்திற்கு தலைவனாக இந்த காலை வேளையில ஆவியானவரே நீங்க சார்ஜ் எடுத்து தகப்பனே எங்களை அப்பா வழி நடத்த போற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்க இதய தெய்வம் நீங்க தான் எங்க இதய அப்பா தலைவர் நீங்க தான் தகப்பனே. ஏசப்பாட்ட நம்ம ஜெபிப்போம். ஆவியானவரே இந்த காலை வேளையில என்ன காரியத்துக்காக எங்களை ஜெபிக்க தூண்டுறீங்கப்பா ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே. மாமிசம் பலவீனம் உள்ளது ஆனா ஆவியோ உற்சாகம் உள்ளது. ஆவியில நிரம்பி ஜெபிக்கிற அனுபவத்தை என் டாடி எங்களுக்கு தரும்படிக்காக ஜெபிக்கிறோம். ராதாரி கலெந்தரேபோ சதரா கலாதரபா ஷரராதாரி கலெதரேபோ ஷரராபராதரபா விதிரி கலதரபா ஷபரபரபரபரபரதரி கலதரபா சிறிதிரி கலதரபா. இந்த இடத்திலேயே தகப்பனே நாங்க ஜெபிக்கும் போதே உங்களுடைய அபிஷேகம் இறங்கும்படிக்காக ஜெபிக்கும் போதே தகப்பனே அப்பா எங்க தலை மீது உங்களுடைய கரம் அமருவதாக. ஷாபாராதாரி கலந்தரேபோ ஷரராதாரி கலந்தரபா சிறிதிரி கலதரபா ஷரராதாரி கலதரபா. ஆவியானவரே யார் யார் இந்த ஆவியானவரே இந்த ஜெபத்தை கலந்து கொள்ளணும்னு நீங்க சித்தமா வச்சிருக்கீங்களோ அவங்களை எல்லாம் தட்டி எழுப்புங்கப்பா. தட்டி எழுப்பி நீங்க கொண்டு வரும்படிக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. எந்த நோக்கத்துக்காக ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை நிறைவேறும்படிக்காக அந்த காலை வேளையில இந்த சமூகத்தில நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஷாபா பாபா ராதாரி கலந்தரேபோ ஷாதாரி கலதரபா. பரிசுத்த ஆவியானவரே அப்பா நீங்க இறங்கி வாங்க. ஷாபா ராதரே கலந்தரேபோ ஷரராதாரி கலந்தரபா லுதுரி கலாதரே கலந்தரேபோ ஷாதாராதாரபா. மகிமையின் மேகமாக இறங்கி வாங்க. எங்க திட்டங்களை தெளிவுபடுத்துகிற கர்த்தர் உங்க ஊழியம்ப்பா. நாங்க ஏன் கலங்கணும் நீங்க நடத்துகிற வாழ்க்கைப்பா. நாங்க ஏன் தலை குழியணும் தலை குழியறதுக்கு தகப்படு ஆவியானவரே. நாங்க ஆவியானவரே வேற எந்த தெய்வத்தை வணங்கலப்பா. நாங்க வணங்குறது ஆவியானவரே அப்பா ஜீவன் உள்ள தேவன் ஆவியானவரே. எங்களுக்கு ஒரு இடத்துல ஆவியானவரே தலை குனிவு இல்ல. என கையேந்த விடல எங்களை தலைக்குடிய விடல ஆவியானவரே. எங்களை கையேந்த விடல எங்களை தலைக்குடிய விடல எங்களை கையேந்த விடல எங்களை தலைக்குடிய விடவே இல்லப்பா. அப்பா எங்களுக்கு அப்பா வெட்கத்தை அப்பா நீங்க உண்டு பண்ணவே இல்லப்பா. எங்களுக்கு வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான ஆவியானவரே அப்பா சந்தோஷமோ ஆவியானவரே. எங்க துக்கங்களுக்கு பதிலாக சந்தோஷமோ எங்க கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த கழிப்பையும் தருகிற தேவன் இந்த காலை வேளையில எங்க மனசை நீங்க சந்தோஷத்துல நிறைவு படுத்துங்க ஆவியானவரே அப்பா. எங்க கண்ணீர் எல்லாம் ஆனந்த கழிப்பாக இது பண்ணட்டும்பா ஆவியானவரே அப்பா. ஊற்றுல இருந்து தகப்படை ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்படை ஜீவ தண்ணீர் புறப்படுகிறது போல எங்க இருதயத்துல தகப்படை ஆவியானவரே அப்பா. உங்க சந்தோஷத்தினால இருதயம் பூரிப்பு அடையணும்பா. உங்கள் இருதயம் பூரிப்படைவதாகன்னு சொல்லியிருக்கீங்களே அப்பா. எங்கள் நடக்கிற காரியத்தை பார்த்தா எங்க இருதயம் பூரிப்படையலப்பா. ஆனா நீங்க எங்களோட பேசுகிறத பார்த்தா எங்க இருதயம் இல்லப்பா. எங்க சரீரம் முழுவதும் பூரிப்பு அடையுதுப்பா ஆவியானவரே. ஷாபாபா ராதரே கெலேந்தரேபோ ஷாதாரி கலந்தரபா ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே அப்பா.
அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே, உங்களுடைய சந்நிதியில நீங்க தானு வந்து அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே, உங்களுடைய பாதம் தான் தஞ்சோன்னு வந்திருக்கிறோம்லப்பா. எங்களோட நீங்க பேசுங்கப்பா ஆவியானவரே. அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே, அந்த ஒரு வார்த்தையில தகப்பனே ஆவியானவரே எல்லாம் மாறும்பா ஆவியானவரே. அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே, உமால கூடாத காரியம் ஒன்றுமே இல்ல ஆவியானவரே. அப்பா ராத்தே ரேக்கே லேந்தே ரேபோ ஷாத்தா ரிக்கா லேந்தே ரேபோ ஷராராதா ரிக்கா லந்தரபா. கடைசி விளிம்புல நாங்க நிக்கிறோம்ப்பா ஆவியானவரே. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தகப்பனே அக்கினியில போடும் போது எங்களை அப்பா எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். எங்களை தப்புவிக்காமல் போனாலும் என் கர்த்தரையே சேவிப்போன்னு ஆவியானவரே நெருப்புல இறங்கும் போது அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே, நான்காவது நபராக அந்த அக்கினி சூளையில தெரிந்த கர்த்தர் ஆவியானவரே. இந்த காலை வேளையில ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே, எந்தவித சந்தேகமும் இன்றி என்னை நம்புன்னு சொல்லுகிற கர்த்தர், ஒரு பொழுது என்னை சந்தேகப்படாதன்னு சொல்லுகிற கர்த்தர் ஆவியானவரே. அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே, சில நேரத்துல எங்க சிச்சுவேஷன்ஸ் உங்களை சந்தேகப்பட வைக்குதுப்பா. சில நேரத்துல எங்களோட சிச்சுவேஷன் எங்களோட செய்கைய அப்பா எங்க செய்கையே தகப்பனே அவிசுவாசத்தை கொண்டு வருதுப்பா. இல்ல விசுவாசம் உள்ளவன் தகப்பனே ஆவியானவரே பரிபூரணம் அடைவான் நீங்க சொல்லுகிறீங்கப்பா ஆவியானவரே. விசுவாசிக்கிறியா விசுவாசிக்கிறியா? நீ விசுவாசிச்சா தேவனுடைய மகிமையை காண்பாய்னு சொல்லுகிற கர்த்தர் மார்த்தாள் இடத்துல இருந்தே கேள்வியை கேட்டீங்கப்பா ஆவியானவரே. கற்பனைக்கும் ஆவியானவரே இந்த உலகம் தகப்பனே செய்ய முடியாத அளவுக்கு அப்பா மார்த்தாள் மரியாளுக்கு தகப்பனே அவங்க சகோதரனை மீட்டு கொடுத்த கர்த்தர், சகோதரனை மீட்டு கொடுத்த கர்த்தருக்கு எங்க சந்தோஷத்தை மீட்டு கொடுக்கிறது ஆவியானவரே லேசான காரியம்பா. ஷாபாபா ராதா ரிக்கா லெந்தே ரேபோ ஷாத்தா ரிக்கா லதாரபா ஷாரா ராதா ரிக்கா லெதரபா ஷபரபா ரிக்கா லெதரபா. ஆவியானவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தம் உள்ள தேவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா உங்க வீட்டுல எப்பொழுதுமே சந்தோஷம் தான். எங்க கண்ணீரை தொடச்ச கர்த்தர் ஆவியானவரே இன்றைக்கு தகப்பனே ஆவியானவரே அபாபா ஷாராராதா ரிக்கலந்தரபா ஆவியானவரே எங்க சந்தோஷத்தை மீட்டு கொள்ள போறீங்கப்பா. பயப்படாதே நான் உன்னை மீட்டு கொண்டேன் என்று தகப்பனே நீங்க சொல்லியிருக்கீங்களப்பா. இன்னைக்கு தகப்பனே எங்களை மீட்டது மட்டும் இல்லாம நாங்க இழந்து போன சந்தோஷத்தை மீட்டு கொள்ள போறீங்கப்பா. அதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையை நம்புகிறவர்கள் தகப்பனே ஆவியானவரே அந்த சந்தோஷத்தை பெற்று கொண்டதற்காக ஸ்தோத்திரம்பா ஆவியானவரே. ஷாபாபா ராதா ரெக்கலேந்தே ரேபோ ஷரிரி திரிக்கலதேரபா லிதிரி கலந்தரபா ஷபரபரை கலதரபா. ஆவியானவரே இந்த காலை வேளையில எங்களுக்கு ஒரு உற்சாகத்தின் ஆவியை தாங்கப்பா. எங்களோட காரியங்கள் எங்களோட எல்லாத்தையும் நாங்க ஒதுக்கி வைக்கிறோம். உங்களுடைய சமூகத்துல வந்திருக்கிறோம்ப்பா. இந்த ஆனந்த கழிப்பை நாங்க சந்தோஷம் பண்ணுகிற அப்பா படுகிற விதமாக எங்களோட நீங்க சந்தோஷப்பட தகப்பனே ஆவியானவரே நீங்க உதவி செய்யுங்கப்பா. ராதாரி கலந்தரேபு ஷராராதாரி கலதரபா. ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா வீட்டுல எப்போதும் சந்தோஷமே ஆனல் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பா வீட்டுல எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் இங்குதானே. எனவே ஆடுவோம் கொண்டாடுவோம் பாடுவோம் நடனம் ஆடுவோம் ஆடுவோம் கொண்டாடுவோம். ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே ஓஹோ அல்லேலூயா. ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே நம்ம அப்பா வீட்டுல எப்போதும் சந்தோஷமே. ஆமென். நம்ம அப்பா வீட்டுல எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் இங்குதானே. காத்திருந்தார் கண்டு கொண்டார் கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். ஆமென். கண்டு கொண்டார் கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். எனவே ஆடுவோம் கொண்டாடுவோம் பாடுவோம் நடனம் ஆடுவோம் ஆடுவோம் கொண்டாடுவோம் பாடுவோம் நடனம் ஆடுவோம். அல்லேலூயா. ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே ஓஹோ அல்லேலூயா. ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே நம்ம அப்பா வீட்டுல எப்போதும் சந்தோஷமே
ஆடலும் பாடலும் இங்குதானே, நம்ம அப்பா வீட்டுல எப்போதும் சந்தோஷமே. ஆடலும் பாடலும் இங்குதானே, பரிசுத்த முத்தம் தந்து பாவமெல்லாம் போக்கிவிட்டீர். பரிசுத்த முத்தம் தந்து பாவமெல்லாம் போக்கிவிட்டார். எனவே ஆடுவோம், கொண்டாடுவோம், நடனம் ஆடுவோம், ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம். அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. ஓஹோ அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டுல எப்போதும் சந்தோஷமே. ஆடலும் பாடலும் இங்குதானே, நம்ம அப்பா வீட்டுல எப்போதும் சந்தோஷமே. ஆடலும் பாடலும் இங்குதானே, பாவத்திலே மரித்திருந்தேன், புதிய மனிதனாய் உயிர்த்து விட்டேன். மரித்திருந்தேன், புதிய மனிதனாய் உயிர்த்து விட்டேன். எனவே ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனம் ஆடுவோம், பாடுவோம், நடனம் ஆடுவோம். அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. ஓஹோ அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அப்பா வீட்டுல எப்போதும் சந்தோஷமே. ஆடலும் பாடலும் இங்குதானே, நம்ம அப்பா வீட்டுல எப்போதும் சந்தோஷமே. ஆடலும் பாடலும் இங்குதானே, ஆவி என்னும் ஆடை தந்தார், அதிகாரம் என்னும் மோதிரம் தந்தார். ஆமென். ஆவி என்னும் ஆடை தந்தார், அதிகாரம் என்னும் மோதிரம் தந்தார். எனவே எஸ் டாடி, ஆமென். நடனம் ஆடுவோம், ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனம் ஆடுவோம். அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. ஆமென். அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டுல எப்போதும் சந்தோஷமே. ஆடலும் பாடலும் இங்குதானே, நம்ம அப்பா வீட்டுல எப்போதும் சந்தோஷமே. ஆடலும் பாடலும் இங்குதானே. ஆமென். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர தகப்பனே, நாளைய நம்ம எல்லாரும் நம்மளோட ஜெப குறிப்பு, இந்த அதிகாலை ஜெபத்துல என் ஜெபத்தை கேட்பீர், என் விண்ணப்பத்தை கேட்பீர். ஜெபத்தை கேட்கிறவர் ஜெபத்தை தள்ளாத கர்த்தர். ஏசப்பாட்ட நம்ம ஒரு காரியத்துக்காக வந்துருப்போல, அந்த ஜெபங்கள் எல்லாம் ஏசப்பா கேட்க போறாரு. நம்ம எல்லாரும் ஒரு மனதாய் ஒரே ஆவியோடு ஒரே சிந்தனையோடு இந்த காரியத்துக்காக ஜெபிப்போம். ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே, ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா நாங்க எந்த நோக்கத்துக்காக இங்க வந்திருக்கோன்றது உமக்கு தான் தெரியும் டாடி. ஆவியானவரே உமக்கும் எமக்கும் உள்ள தகப்பனே, ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா இந்த கனெக்ஷன் டாடி, ஆவியானவரே இந்த ஜெபத்தை ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே அதிகரிக்க வல்லதா இருக்கு. ஆவியானவரே அப்பா எங்களுடைய ஜெபத்திற்கு ஒரு பதில, எங்க விண்ணப்பத்திற்கு ஒரு பதில தகப்பனே நீங்க தரப்போற கிருபைகளுக்காக நன்றி. ஆவியானவரே அப்பா என்றைக்கோ அல்லப்பா, இன்றைக்கே ஆவியானவரே சீக்கிரமாய் சமீபத்திலே தகப்பனே ஆவியானவரே எங்களுக்கு பதிலை கொடுக்கிற கர்த்தர். அப்பா சோதர தகப்பனே ஆவியானவரே, ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திர தகப்பனே, நீங்களே எங்க ஜெபத்தை கேட்கிறவர், எங்கள் ஜெபத்திற்கு பதில் தருகிறவர் தகப்பனே. ஆவியானவரே நீங்க தந்ததற்காக ஸ்தோத்திரம்பா. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. எங்கள் இருதயத்துல தகப்பனே ஆவியானவரே நினைவுகளை, எங்க சிந்தனைகளை ஒரு வார்த்தையாக அப்பா வடிவமைச்சு எங்களுடைய ஜெபத்தை நீங்களே ஆவியானவரை ஏறு எடுத்துக்கொண்டு இருக்கிறீங்கப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே இந்த காலை வேளையில ஆவியானவரே எங்க ஜெபத்தை நீங்க ஏறெடுக்கிறீங்க. அதற்காக தகப்பனே ஆவியானவரே அப்பா எங்க பதில்
பதிலையும் நீங்க தான் கொடுக்கணும்ப்பா. பதில தகப்பனே ஆவியானவரே அப்பா உங்களிடத்துல இருக்கு. நாங்க மனுஷனிடத்துல போய் ஏன்பா பதில கேட்கணும்? என் தேவ ஆவியானவரே அப்பா பதில நீங்களே தாங்கப்பா. ஆவியானவரே பதில நீங்களே தாங்கப்பா. ஷபாராதாரி கலேந்தரேபோ ஷரரிதிரி கலதரபா. பரிசுத்தமுள்ள தேவன் ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. இங்க வந்திருக்கிறவங்க, ஆன்லைன்ல அட்டென்ட் பண்ணி கொண்டு இருக்கிறவங்க தகப்பனே ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. அவங்க ஜெபத்தை நீங்க கேளுங்கப்பா. இப்போ அவங்க தகப்பனே உங்களிடத்துல ஒரு வேண்டுதல் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்களே, உங்களிடத்துல ஒரு காரியத்தை குறித்து பேசி கொண்டு இருக்கிறாங்களே ஆவியானவரே, அந்த அப்பா பேசும்போதே ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே பதில தரப்போற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை தர மட்டும் தாழ்த்துகிறோம்ப்பா. நீங்க இந்த மனுஷனிடத்துல அப்பா இந்த அப்பா உங்களுடைய பிள்ளை சின்ன பிள்ளை இடத்துல பேசுகிறதுக்கு நாங்க ஏமாத்துறோம்ப்பா. ஆனா நீங்க பேசி ஆவியானவரே எங்க கேள்விகளுக்கெல்லாம் ஒரு ஆவியானவரே சின்ன பிள்ளைக்கு பொறுமையா பதில் சொல்றது போல எங்களுக்கு பதில தந்து ஆவியானவரே அப்பா நீங்க இருக்க போற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உங்களுடைய கரத்துல எங்களை அப்பா ஒப்படைக்கிறோம். எங்க வாழ்க்கைய ஒப்படைக்கிறோம். எங்க குடும்பத்தை ஒப்படைக்கிறோம்ப்பா. எங்க குடும்பத்துல உள்ள நபர்கள் தகப்பனை இன்னும் ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்களே, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறாங்களே ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே அப்பா குடும்பமாக நாங்க வந்து என்னைக்குப்பா நாங்க ஆராதிக்க போகிறோம். இஸ்ரவேலோ அப்பா சோதரம் தகப்பனே ஆவியானவரே இஸ்ரவேலும் அப்பா சோதரம் தகப்பனே அப்பா யோசுவா சொல்றாங்க ஆவியானவரே நானும் அப்பா என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். நான் மட்டும் சேவிச்சு என்னப்பா பிரயோஜனம்? என் குடும்பத்தோட சேவிக்கிறது தானப்பா எங்களுக்கு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை நீங்க நிறைவாய் கொடுக்கும்படிக்கு அப்பா கிறிஸ்துவுக்குள்ள குறைவுகளை எல்லாம் நிறைவாய் ஆக்குகிற கர்த்தர். நாங்க சந்தோஷப்படணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஆனா நாங்க சந்தோஷப்படணும்னா எங்க குடும்பம் வரணும்லப்பா. நீங்க அப்படி ஆவியானவரே குடும்பத்தை எங்க ஆவியானவரே ஆலயத்துக்கு கொண்டு வந்ததற்காக ஆவியானவரே அப்பா சோத்திர தகப்பன புற ஜாதிகள் தகப்பனே அப்பா ஒரு பண்டிகையை குடும்பத்தோட கொண்டாடுறாங்கப்பா. ஆனா தகப்பனே என் அப்பாவோட பண்டிகையை நாங்க கொண்டாடும் போது நாங்க ஏன்பா தனியா வரணும்? எங்க பிள்ளைங்களை எங்க கணவன்மார்களை எங்க அப்பாமார்களை அம்மாமார்களை வீட்டுல விட்டுட்டு வந்து கொண்டாடுறது எங்களுக்கு ஒரு கொண்டாட்டம் இல்ல. என் தேவ ஆவியானவரை இந்த வருஷத்துல வரப்போகிற பண்டிகை எல்லாம் தகப்பன் எங்க குடும்பமாக தான் நாங்க கொண்டாடணும். நீங்க அப்படி எங்களை வைக்க போற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே அப்பா. அதுக்கு முன்னாடி எங்க இருதய கடினம் இருதய காரியம் தகப்பனே கண்ணீர் வடிச்சு கொண்டு இருந்தோம்னா என் டாடி நீங்க சொல்றீங்க, நீங்க ஆவியானவரே நேத்துல இருந்து இதை சொல்றீங்கப்பா. உங்க இருதயம் அப்பா அதிசயப்பட்டு பூரிக்கப்படுவதாக. நீ சந்தோஷமா இருந்தாதான் நான் சந்தோஷமா இருப்பேன்னு சொல்றீங்கப்பா. ஆவியானவரே நாங்க சந்தோஷமா தாங்கப்பா இருக்க எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. எங்களோட சிச்சுவேஷன் எங்களை சந்தோஷம் அடைய வைக்கல. ஆனா தகப்பனே நீங்க பேசுறீங்கப்பா, அதனால நாங்க சந்தோஷம் அடைகிறோம். எல்லாத்தையும் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீங்களே பொறுப்படுத்தி வழி நடத்தி கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். சங்கீதம் 3ஆம் அதிகாரம். கர்த்தாவே என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள். எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன். அவர் தமது பரிசுத்த பர்வதத்தில் இருந்து எனக்கு செவி கொடுத்தார். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்துக் கொண்டேன். கர்த்தர் என்னை தாங்குகிறார். எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். கர்த்தாவே எழுந்தருளும். என் தேவனே என்னை ரட்சியும். நீர் என் பகைஞர் எல்லாரையும் தாடையிலே அடித்து துன்மார்க்கருடைய பற்களை தகர்த்து போட்டீர். ரட்சிப்பு கர்த்தருடையது. தேவருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. ஆமேன். அவருடைய ஆசீர்வாதம் எப்போதுமே நம்ம மேல இருக்கு. நம்ம தான் சுதந்திரத்து கொள்ளாம இருக்கிறோம். இந்த வசனத்தை நம்ம இருக்கிறோம். ஏசப்பா உம்முடைய ஆசீர்வாதம் என் தலை மேல இருக்கு, என் குடும்ப தலை மேல இருக்கு. நீங்க எதுவுமே அணுகாது. அதுல இன்னைக்கு ஒர்ஷிப்லயே அந்த தான் இருந்துச்சு, வசனம் வந்துச்சு. என்னது, இடது பக்கத்துல 1000 பேரும் 16 வலது பக்கத்துல 16 பேர் இருந்தாலும் அணுகாது. இங்க இந்த வசனம் சொல்லுது, வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். பயம் வந்துச்சுன்னா 10,000 இது எத்தனாயிரம் வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சங்கீத வார்த்தைகளை நம்ம அறிக்கையிடும் போது கர்த்தர் தேவன் நிறைய சங்கீதத்திலே எல்லாமே முடிஞ்சிரும். ஒட்டுமொத்த சங்கீதத்தை ஃபுல்லா படிச்சாவே நம்ம பைபிள் படிச்ச மாதிரி. சோ இந்த வசனத்தை நம்ம அறிக்கையிடுவோம். இன்னைக்கு நம்ம மெசேஜ் என்ன அப்படின்னா, ஜெபம் விண்ணப்பம் எப்படி கேட்கப்பட்டுச்சு. சோ ஃபர்ஸ்ட் டே அண்ணாளோட ஜெபம் எப்படி கேட்கப்பட்டுச்சு, 2வது எஸ்தரோட ஜெபம் எப்படி கேட்கப்பட்டுச்சு,
இன்னைக்கு ஒருத்தரோட நபர் ஜெபம், அந்த ஜெபம் கேட்கப்பட்டுச்சு. இந்த ஜெபம் கேட்கப்பட்டுச்சான்னா கேட்கப்பட்டுச்சு. யார் அப்படின்னா பிசாசோட ஜெபம் கேட்கப்பட்டுச்சாம். பிசாசோட வேண்டுதல் கேட்கப்பட்டுச்சாம். என்ன வேண்டுதல்? சண்டே கிளாஸ் எடுத்திருப்பீங்களே. ஒரு ஏசப்பா வந்து ஒரு இடத்துக்கு வந்துட்டு இருப்பாரு. கப்பல்ல இருந்து இறங்கி ஒரு ஊருக்குள்ள வர்றதுக்காக, தெக்கப்போலின்ற ஊருக்குள்ள வர்றதுக்காக ஏசப்பாவும் சீஷர்களும் வருவாங்க. அங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, பக்கத்துல வந்து பிரேத கல்லறை இருந்திருக்கு போல. சோ அந்த கல்லறையில வந்துட்டு ஒரு மனுஷன் வந்து தன்னைத்தானே காயப்படுத்திக்கிறான். எப்படி காயப்படுத்திக்கிறான்னா, அவனுக்குள்ள அவ்வளவு பிசாசுகள், ஒரு பிசாசு இல்ல, நிறைய பிசாசுகள் அந்த மனுஷனுக்குள்ள இருக்கு. அப்படி பிசாசு இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம பாடி என்ன பண்ணும், அந்த பிசாசு என்ன பண்ணுதோ அதுதான் பண்ணும். சோ கல்ல கொண்டு தன்னோட உடம்பையே காயப்படுத்திக்கிறது. சோ அப்படி தன்னைத்தானே வந்து அந்த பிசாசு வந்து அந்த அந்த பிசாசு பிடிச்ச நபர் வந்து காயப்படுத்திட்டே இருந்தாங்க. ஏசப்பா அங்க வராரு. இப்ப இங்க இருந்தா இங்க வராருன்னா பிசாசு இங்கிட்ட இருந்து ஓடி வந்து, ஏசப்பா என்ன எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? ஏன்னா நிக்க முடியாது பிசாசுனால. அப்ப பிசாசு வந்து ஏசப்பாட்ட கேக்குறா, ஏசப்பா நீ வந்து 2 இடத்துல இந்த காரியத்தை குறிச்சிருக்கோம். அதுல வந்து நீங்க எதுக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க? உனக்கும் எங்களுக்கும் என்ன? அது கேக்குது கொஸ்டின். உனக்கும் எனக்கும் என்ன? எதுக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க? நீங்க காலம் வர்றதுக்கு முன்னாடியே எங்களை நீங்க சேதப்படுத்த கூடாது. அதாவதுன்னா அவனுக்கு வந்து கடைசியிலதான் தண்டனை இருக்கு பிசாசுக்கு. அதுக்கு முன்னாடி நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேக்குறான். அது இன்னொன்னு ஒரு இதா போய், தேவன் மேல ஆனா நீங்க வந்து எங்களை கொல்லக்கூடாது, அந்த ஆணை அது சொல்லுது. அப்படி இது பண்ணும்போது ஏசப்பா வந்து என்ன சொல்றாருன்னா, அதுக்கு முன்னாடி ஒண்ணு கேக்குறாங்க, நீங்க வந்து எங்களை அழிக்க கூடாது, அதுக்கு பதிலா என்ன பண்ணுங்க அப்படின்னா, அந்த அங்க தெரியுது பாருங்க பன்னி கூட்டம், அந்த பன்னி கூட்டத்துக்குள்ள எங்களை அனுப்பிச்சிருங்க, நாங்க போய் பொழைச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லுது. அதோட பிளான் வந்து வேற. ஆனா பிசாசு என்ன ஏசப்பாட்ட கேக்குறா அப்படின்னா, எங்களை அழிக்காதீங்க, நீங்க வேணா பண்ணுங்க, அழிக்கிற வல்லமை ஏசப்பாக்கு இருக்கு, எங்களை அழிக்காதீங்க, சேதப்படுத்தாதீங்க, அந்த பன்னி கூட்டத்துக்குள்ள போயிருங்க அப்படின்னு சொன்னோன்னே அதுல அழகா அந்த இடத்துல வந்து சொல்லியிருப்பாங்க, ஏசப்பா வந்து சொல்லியிருப்பாங்க, சரி போங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேண்டிக் கொண்டான். அதாவது அந்த பிசாசு வேண்டிக் கொண்டான். ஏசப்பா வந்து சரி போங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ பிசாசோட ஜெபமே கேட்கப்பட்டுச்சு, பிசாசோட விண்ணப்பமே கேட்கப்பட்டுச்சுன்னா நம்ம அவரோட செல்ல பிள்ளைங்க. கரெக்ட். நீங்க நான் உங்க செல்ல பிள்ளைப்பா. அப்ப நம்மளோட ஜெபம் விண்ணப்பம் கேட்கப்படுமா? கண்டிப்பா கேட்கப்படும். ஒரு பிசாஸ் அதுக்கடுத்து என்னன்னா, இந்த அந்த பிசாசு என்ன பிளான் போட்டானா, பொழைச்சுக்குறோன்னு சொன்ன பன்னிக அந்த பன்னி கூட்டம் மூலமா பொழைச்சுக்கிறேன்னு சொன்ன பாருங்க, என்ன பண்ணுச்சுன்னா நேரா கீழே போய் கடல் அந்த தரமட்டம் இது இருக்குல்ல, அதுல மேல இருந்து கீழே விழுந்து கடல்ல விழுந்து எல்லாம் செத்து போச்சாம். ஒரு வசனத்துல 2000 பன்னிகள் இருந்துச்சு. 2000 பன்னிகள் கீழே விழுந்தா அந்த ஊர் ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க? அங்க இது பண்றவங்க வந்து ஊருக்குள்ள போயிட்டு சொல்றாங்களாம். என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி வந்து ஒரு பிசாசு பிடிச்ச இருந்தான்ல, அவன் குணமாயிட்டான், ஆனா அவனுக்குள்ள இருந்த பிசாச பன்னி கூட்டத்துக்குள்ள துரத்தி விட்டாங்க. அந்த பன்னி கூட்டம் என்ன ஆச்சுன்னா போய் செத்து போச்சுன்னு ஊர் ஜனங்களுக்குள்ள போய் சொல்லும் போது ஜனங்கள் எல்லாரும் இப்ப வந்துட்டாங்க. சோ முதல்ல பிசாசோட ஜெபம் கேட்கப்பட்டு, ரெண்டாவது ஜனங்கள் வந்துட்டு, ஐயோ இவர் யாரோ என்னமோ, எங்க பன்னிகள்லாம் செத்து போச்சு. 2000 பன்னிகள்னா ஊர் மக்களோட பன்னியும் சேர்ந்துதான் இருக்கும். அப்ப இது பண்ணும் போது அந்த பன்னிகள் வந்து கீழே விழுந்தோடய இந்த ஜனங்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு எங்களுக்கு தெரியாது, ஆனா இந்த ஊருக்குள்ள மட்டும் வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ தன்னை எதிர்க்கிற கூட்டம் தான் வேணான்னு சொல்ற கூட்டத்தோட ஜெபத்தை அவர் சொல்லியிருக்காரு, நான் அப்படிதான் வருவேன். 12 சீசர்கள் இருக்காங்க, எல்லாருமே கத்தி வச்சிருப்பாங்க, பேதுருலாம் நினைச்சா அடிச்சு போட்டுருவான். சோ அப்படி இருக்கிறதுனாலுமே நீங்க வேண்டிக்கிட்டீங்களா, சரி போங்க, நான் உங்க ஊருக்குள்ள வரல அப்படின்னு சொல்லிட்டு என்னை வேண்டாதவங்களையும் கர்த்தர் தன்னை வேண்டாதவங்களோட வேண்டுதலையே கர்த்தர் நிறைவேற்றுவார்னா, நம்மளோட வேண்டுதலை நம்மளோட ஜெபத்தை அவர் கண்டிப்பா தள்ள மாட்டார். ஜெபத்தை தள்ள மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. சோ அவர்கிட்ட நம்ம என்ன காரியம் ஜெபிக்கிறோமோ அது நடக்கும் கண்டிப்பா. சோ அப்படி நீங்க விசுவாசிச்சீங்கன்னா இது பண்ணலாம். சோ இன்னைக்கு இந்த மெசேஜ்ல இதுதான், பிசாசோட வேண்டுதலை கேட்டவர் ஏன் வேண்டுதலை கேட்பார். எனக்கு தன்னை வேண்டாத நபர்களோட வேண்டுதலை கேட்கிறவர் பிள்ளையாகிய நம்மளோட வேண்டுதலை கண்டிப்பா கேட்பாரு. சோ இதுல மெசேஜ் முடிஞ்சு. ஆனா உங்களுக்குள்ள ஒரு கேள்வி நேர்ந்துனா,
அப்ப பிசாசோட ஜெபத்தை ஏன் கேட்டாரு? எனக்கு வரும் கொஸ்டின். ஏன் பிசாசோடத கேட்டாரு? ஏன் அவங்களோடத கேட்டாரு? வந்தது சுவிசேஷம் சொல்ல, பிசாசு சொன்னான்னு ஏசப்பா அவங்க அனுப்பிச்சு போயிட்டாரா அப்படின்றது நம்ம கேள்வி இருக்கும். சோ அந்த கேள்விக்கு ஏசப்பா என்ன ஏசப்பா அப்படின்னு சொல்லும் போதுதான் ஒரு பிரசங்கியார் சொன்னாங்க, அவர் அப்படியே போகல. ஏன்னா தெக்கப்போலின்ற ஒரு பட்டணம் இருக்கும். அது வரைக்கும் அவர் செஞ்ச அற்புதத்தை என்ன சொல்லுவாருன்னா, ஒரு மனுஷனை குஷ்டரோகத்துல இது பண்ணுவாரு, நீ போய் யார்கிட்டயும் சொல்லாத. ஏன்னா பிசாசுக்கு தெரிஞ்சா அவன் குலைச்சு போட்டுருவான் திட்டதன்னு சொல்லிட்டு, எல்லார்ட்டையுமே நீ சொல்லாத, நீ யார்கிட்டயுமே சொல்லாத, குணமாயிருச்சுன்னா நீ போய் ஆசாரியன்ட்ட காமிச்சு இது பண்ணிக்கோ. சோ எல்லார்ட்டையுமே ரகசியமா வச்சுக்கிற ஏசப்பா என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஒரு மனுஷன்ட்ட சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நீ உன் இடத்துக்கு போ. இது என்னன்னா, நீங்க வீட்டுல வேத வாசிக்கணும்னா மார்க் 5ஆம் அதிகாரத்துல வாசிக்கலாம். நீ உன் இனத்தார் இடத்திற்கு போ, அதாவது உன் இனத்தார் இடத்துல இருக்க உன் வீட்டுக்கு போ, உன் வீட்டுல உள்ளவங்ககிட்ட நீ நடந்ததை சொல்லு போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளை அனுப்புறாரு பட்டணத்துக்குள்ள. உன் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு மட்டும் சொல்லுப்பா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த நபர் என்ன பண்றாங்க அப்படின்னா, வீட்டுக்கு மட்டும் இல்ல, தெக்கப்போலி அப்படின்னா, தெக்கானா 10 ஊரை 10 ஊரை சேர்ந்ததுதான் அந்த ஒரு பட்டணம். சோ அப்படியே அந்த 10 ஊர்லயுமே அவன் என்ன பண்ணிருக்கான்னா சுவிசேஷம் சொல்லியிருக்கான். சோ ஏசப்பா போனா கூட அந்த அவ்வளவு சுவிசேஷம் கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க. ஆனா ஏசப்பா செய்யற காரியத்தை ஒரு நபர் மூலமா ஏசப்பா செஞ்சாரு. அடுத்து எந்த ஜனங்கள் வேணான்னு சொல்லுச்சோ பின்னாடி வாசிப்பாங்க, அந்த தெக்கப்போல பட்டணம் ஃபுல்லா ஏசப்பா வரமாட்டாரான்னு எல்லாரையும் அவரை கூப்பிட்டு அனுப்பி வசனத்தை கேட்க ஆரம்பிச்சாங்க. சோ பிசாசோட ஜெபம் கேட்கப்பட்டுச்சு. ஆனா அவனோட தந்திரம் முறிக்கப்பட்டது. அவன் என்ன நினைச்சானா, நான் ஏசப்பாட்ட கேட்டுட்டு ஏசப்பா செய்வாரு, பண்ணிய கொண்டுட்டோம்னா ஜனங்கள் எல்லாரும் ஊருக்குள்ள விட மாட்டாங்க, நம்மளோட பிளான் சக்சஸ்ன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. சோ இதே போலதான் பிசாசு உங்களோட காரியத்துல உங்களை ஏதோ ஒரு காரியத்துல தள்ளி, நான் சக்சஸ் ஆயிட்டேன், என் ஜெபம் கேட்கப்பட்டுச்சு, ஏசப்பா என் ஜெபத்தை நிறைவேற்றினாரு, உன்னை அழுக வச்சுட்டு இருக்காரு, என்னை சிரிக்க வச்சுட்டு இருக்காருன்னு பிசாசு நம்மகிட்ட சொன்னா, போ பிசாசே, உன் தந்திரங்கள் முறிக்கப்பட ஏசப்பா நீ ஜெயிக்க வைப்பாரு. அந்த ஒரு மனுஷன் மூலமா தெக்கப்போலி பட்டணம் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டுச்சுன்னா நம்மலாம் ஏமாத்துறோம். நம்ம மூலமா ஒரு கூட்டம் எழும்பும், நம்ம சுவிசேஷம் சொல்லணும், அதுக்கு நம்ம பயப்படவே கூடாது. சோ இதுதான் இது. பிசாசோட ஜெபத்தை கேட்டவர் என் ஜெபத்தை கேட்பார் அப்படின்னு இன்னைக்கு நம்ம முடிக்கலாம்.